வணக்கம் நண்பர்களே. அதிமுக கட்சியை சூது கவ்வியது. ஏன் நான் இந்த வார்த்தையை பயன்படுத்தினேன், சூது கவ்வியது என்று? செங்கோட்டையன் போன்ற எந்த ஒரு பேச்சு வலிமை மற்ற ஒரு நபர், பேச்சு வலிமையை கூட ஒன் ஆஃப் த குவாலிஃபிகேஷன் தான், அதனால் அது ஒரு குறையாக நான் சொல்லலை. எந்த ஒரு திட்டமிடும் தகுதியும் இல்லாதவர். அவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தார், ஜெயலலிதா காலத்தில் அமைச்சராக இருந்தார், எம்பியாக இருந்தார், நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை தலைவராகவும் இருந்தார். இப்படியெல்லாம் அவருக்கு நிறைய அரசியல் தகுதிகள் இருந்ததை ஒழிய ஒரு வழிநடத்தும் தலைமை இருந்ததாக தெரியவில்லை. இன்று அவருடைய பேச்சினை முழுமையாக கவனித்தேன். பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும். யார் பிரிந்தவர்கள்? சசிகலா, டிடிவி. தன் பெயர்களை அறிவிக்க அவருக்கு ஏன் தைரியம் இல்லை? இப்படி தைரியம் இல்லாதவர்களை தலைமையாக கொண்டா ஒரு புது அணி உருவாகப் போகிறது? பெயர் அறிவியுங்கள். ஆம், ஓபிஎஸ் வர வேண்டும், சசிகலா வர வேண்டும், டிடிவி தினகரன் வர வேண்டும், இந்த தந்திர நரி கூட்டங்கள் வர வேண்டும். மன்னிக்க வேண்டும் அவர்களை அப்படி விமர்சனம் செய்ததற்கு. காரணம், அவர்கள் தந்திரக்காரர்களா இல்லையா? இதை இந்த வீடியோ பார்க்குற நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தன்னுடைய சுய தேவைக்காக கட்சியை பலி கொடுக்க தயங்காதவர்கள் தான் இப்போது நான் சொன்னவர்கள். சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், பன்னீர்செல்வம். இவர்களில் மிக மோசமானவர் பன்னீர்செல்வம். நான் குறிப்பிடுவது எதை தெரியுமா? எதிரியை சந்தித்து விட்டு வந்து தான் இங்கே அவர் பேசுகிறார். கடைசியாக செங்கோட்டையன் ஒரு வார்த்தை சொன்னார், இனி 10 நாட்களுக்குள் இதை முடிக்க வேண்டும். அப்படி முடிக்கவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி நடத்துகிற கூட்டங்களுக்கு நான் செல்ல மாட்டேன்னு ஓப்பனாக சொல்லிட்டார். இனி முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர் இபிஎஸ் என்று அழைக்கப்படுகிற எடப்பாடி பழனிசாமி. அதான் சொன்னேன், சூது கவ்வி இருக்கிறது, வாய்மை வெல்ல வேண்டும். இதில் அடுத்த வரி இதுதான். நீங்கள் இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து மிரட்டுகிறார்கள் என்பதற்காக பணிந்து இவர்களை சேர்த்தால் அத்தனை பேரும் சேர்ந்து அந்த கப்பல் கவிழ்ந்து போகுமே ஒழிய ஒன்றும் மிதந்து வந்து விடாது. யார் இவர்களெல்லாம்? என்ன தியாகிகளா? சசிகலாவும் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் எத்தனை கேவலமான அரசியல் வாழ்க்கை நடத்தியவர்கள். இவர்களை பற்றி ஒவ்வொன்றாக கூற ஆரம்பித்தால் அதிமுகவுக்கு மொத்தமாக அவப்பெயர் தான். ஆனால் இப்போது அதற்காக எடப்பாடி பழனிசாமி ஒரு மாபெரும் தலைவன் என்று சொல்லவில்லை, இன்னும் தகுதியற்ற தலைவனை நோக்கி தான் இந்த மாதிரி கேள்விகள் வரும். இதே ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ தலைவராக இருக்கும்போது யாராவது இப்படி கூடி வெளியே போனவங்களாம் கூப்பிடுங்க, இல்லாட்டி நாங்கள் சேர்ந்து உங்களை தாக்கிடுவோம்னு சொல்ல முடியுமா? தகுதியற்ற தலைமையில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. தகுதியை வளர்த்து கொண்டு எதிர்த்து நெல்லுங்கள். தொடர்ந்து பேசுவோம்.